புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா காலமானார். யாழ் மீனவர் மீது தாக்குதல் நடாத்தி கடத்தி சென்ற தமிழக மீனவர்கள். அர்ச்சனா எம்பி மீது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மெகசின் சிறையில் கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 அதிகாரிகள் கைது. சென்னை உயர்நீதிமன்ற சட்டத்தரணியானார் பேரறிவாளன். வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈழத் தமிழர்களின் விடுதலை கரலை மூட்டிய புரட்சி பாடகர் பாசறை பாடர் தேனிசை செல்லப்பா இன்று செவ்வாய்க்கிழமை காலமானார். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகிலுள்ள சிங்கிலிப்பட்டி என்னும் ஊரில் பிறந்த இவர் தனது 85வது வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். ஈழத் தமிழர்களின் விடுதலை உணர்வையும் போராட்ட குணத்தையும் தனது கம்பீரமான குரலால் உலகெங்கும் எதிரொலிக்கச் செய்தவர் தேனிசை செல்லப்பா. அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் இசை ஆர்வலர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவர் வெறும் பாடகர் மாத்திரமல்ல, ஈழத்தின் போர்க்கால வரலாற்றில் மக்களின் மனங்களில் நம்பிக்கையையும் விடுதலை வேட்கையையும் விதைக்கும் ஒரு குரல். அவரது இசை பயணம் தமிழர்களின் வரலாற்றில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. துப்பாக்கி குண்டுகளை விட அவரது பாடல்கள் மக்களின் மனங்களில் விடுதலை கரலை மூட்டின. போராட்ட களங்களில் இருந்தவர்களுக்கு அவர் பாடல்கள் ஒரு பெரும் உந்து சக்தியாக இருந்தன. துயரங்களையும் விடுதலையின் அவசியத்தையும் எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் பாடி கலை மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமுறைகள் கடந்தும் அவரது குரல் ஒலிக்கவே செய்யும். இவ்வுலகை விட்டு பிரிந்து தேனிசை செல்லப்பாவினுடைய உடல் வஞ்சுவாஞ்சேரி படப்பையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேனிசை செல்லப்பாவின் மறைவுக்கு பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவரை தமிழக மீனவர்கள் கடுமையாக தாக்கி தமிழகத்திற்கு கடத்திச் சென்ற நிலையில் தமிழக கடலோர காவல் படையினரால் குறித்த கடற்றொழிலாளி மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம், மயிலட்டி மற்றும் வலனாய் பகுதியைச் சேர்ந்த 3 கடற்றொழிலாளர்கள் பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை அப்பகுதிக்கு வந்த தமிழக கடற்றொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்பட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் 2 படகுடன் தப்பி வந்த நிலையில் ஒருவரை தமிழக கடற்றொழிலாளர்கள் பிடித்து தமது படகில் ஏற்றி மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தியதுடன் அவரை தமிழகம் நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளனர். அங்கு கீழையூர் போலீசார் யாழ்ப்பாண கடற்றொழிலாளரை மீட்டுள்ளனர். அவரது முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டமையினால் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அதேவேளை ஆட்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை பைபர் படகில் வந்த 3 தனது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்தனர் எனவும் அவர்களை தாம் வடக்கு பிடிக்க முற்பட்ட வேளை 2 படகுடன் தப்பிச் சென்ற நிலையில் படகில் வந்த ஒருவரை தாம் வடக்கு பிடித்து தமது படகில் ஏற்றி நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்தனர் எனவும் தமிழக கடற்றொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைத்துப்பாக்கியை காட்டி தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்தார் என ஒரு தரப்பினர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்றில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையில் பிணக்கு ஒன்று நிலவி வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி மற்ற தரப்பினரை மிரட்டியிருந்தார். இது தொடர்பில் மற்ற தரப்பினர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனின் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மற்ற தரப்பைச் சேர்ந்த பெண் ஒருவரும் நாளைய தினம் புதன்கிழமை வரை பல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிறைக்காவலர் ஒருவரும் பெண் பாதுகாவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் திங்கட்கிழமை 2 கைதிகள் சிறை அறைகளை விட்டு வெளியேறி தப்பிச் செல்ல முற்பட்ட போது அதனை தடுக்க சிறைக்காவலர் ஒருவர் முயற்சித்துள்ளார். இதன்போது நடந்த சம்பவத்தில் 2 கைதிகளும் சிறை அதிகாரி ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களுள் ஒரு கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 38 வயதான கைதியே இவ்வாறு உயிரிழந்தவர். சம்பவம் தொடர்பாக பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான ஏஜி பேரறிவாளன் நேற்றைய தினம் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற சட்டத்தரணியாக பதிவு செய்து கொண்டார். அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டத்தரணிகள் சங்கத்தின் தன்னை சட்டத்தரணியாக பதிவு செய்து கொண்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்த காலத்தில் பேரறிவாளன் இளமானி, முதுமானி உள்ளிட்ட பட்டப்படிப்புகளை முடித்தார். உயர் நீதிமன்றத்தால் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட பின்னர் அவர் பெங்களூருவில் உள்ள சட்டக கல்லூரியில் சேர்ந்து 3 ஆண்டு சட்டப்படிப்பை நிறைவு செய்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற கூட்டரங்கில் நேற்று தினம் நடைபெற்ற சட்டத்தரணிகள் பதிவு செய்யும் நிகழ்வில் பேரறிவாளன் உட்பட மொத்தமாக 1248 பேர் சட்டத்தரணிகளாக பதிவு செய்து கொண்டனர். சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினரும் புதிய சட்டத்தரணிகள் பதிவு குழுவின் தலைவருமான கே பாலு உறுதிமொழிப்பை வாசித்தார். பேரறிவாளன் உள்ளிட்டோர் அதனை ஏற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் சென்னை மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நீதிமன்றத்தின் படிக்கலில் தனக்கான நீதிக்காக காவலர்கள் புடைசூழ 31 ஆண்டுகள் ஏறி இறங்கினாரோ அதே நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா காலமானார். யாழ் மீனவர் மீது தாக்குதல் நடாத்தி கடத்தி சென்ற தமிழக மீனவர்கள். அர்ச்சனா எம்பி மீது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மெகசின் சிறையில் கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 அதிகாரிகள் கைது. சென்னை உயர்நீதிமன்ற சட்டத்தரணியானார் பேரறிவாளன். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.